இல்லை அண்ணனுக்கு வச்சுட்டு அப்புறம் சேர்த்துங்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மா வீரனுக்கு வீர வணக்கம் மா வீரனுக்கு வீர வணக்கம் மா வீரனுக்கு வீர வணக்கம் மா வீரனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கணேச பாண்டியனுக்கு வீர வணக்கம் கணேச பாண்டியனுக்கு வீர வணக்கம் கணேச பாண்டியனுக்கு வீர வணக்கம் கணேச பாண்டியனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெள்ளையனுக்கு வீர வணக்கம் வெள்ளையனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வெள்ளையனுக்கு வீர வணக்கம் வெள்ளையனுக்கு வீர வணக்கம். இன்னொரு இதை வந்து அண்ணன் மருந்து பண்ண பிடிங்க அவ பிடிக்காங்க அண்ணாத்திரம் வாங்க அண்ணா பூமிநாதண்ணா பிடிங்க சேர்ந்து பிடிங்க வீர வணக்கம் 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 செல்லத்துறை ஆசிரியருக்கு வீர வணக்கம் செல்லத்துறை ஆசிரியருக்கு வீர வணக்கம் செல்லத்துறை ஆசிரியருக்கு வீர வணக்கம் செல்லத்துறை ஆசிரியருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கள போராளிக்கு வீர வணக்கம் கள போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கள போராளிக்கு வீர வணக்கம் கள போராளிக்கு வீர வணக்கம். முதல் போராளி முதல் வித்து அது அப்புறம் தான் அவங்க ரெண்டு பேரும் நல்லது பேசணுமாண்ணே உங்களுக்கு என்ன பிள்ளைங்க நான் உங்கள் காது இன்னொரு மாற்றம் இருக்கு அந்த மாற்றத்துக்கு குருசை விழாவுக்கு இந்த வீர வணக்க விழாவுக்கு அனைவரும் வரவேற்கிறோம். தேவேந்திர குல வேளாளர் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளரும் அவர் இந்த விழாவிற்கு வருகை தந்த முதுவை வட்டார கௌரவ தலைவர் மாண்புமிகு இந்த கருப்புத்தின் ராமமூர்த்தி பாண்டியன் மற்றும் அவர்களுடைய தேவேந்திர வேளாளர் சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளையும் இந்த விழாவிற்கு வரவேற்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு கொண்டு மென்மேலும் இந்த வீர வணக்கத்தை ஒருங்கிணைந்து வெற்றி பெற செய்து அந்த குடும்பத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா சாதிகளுக்கும் சமநிலையான ஒரு வீர வேலேந்திய தேவேந்திர வேளாளர்களுடைய போராளிகளை வெற்றி வாகை சூட எல்லோரும் ஒருங்கிணைந்து துணை நில்லுங்கள். தலைவர் பேர சொல்லுங்க. திருமலை சங்கத்தினுடைய திருமலை ராஜா அவர்களே தேர்ந்தெடுத்த கௌரவ தலைவர் அவர்களுக்கும் தேவேந்திர வேளாளர் நிர்வாகத்திற்கும் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர்கள் பொருளாளர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த செயல் வீரர்கள் இந்த தலைவர்கள் இந்த நிர்வாகிகள் மென்மேலும் கௌரவ தலைவரோடு இணைந்து முதுகுளத்தூர் முதுவை கடலாடி மற்றும் மென்மேலும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளருடைய ஒட்டுமொத்த வீரர்களாக இணைந்து ஏறும் போரும் நமது குலத்தொழில் என்ற வீரத்தை நிலைநிறுத்தி வெற்றியாக சூட வேண்டும். நினைவில் அனைவருக்கும் வணக்கம். இந்த தியாக செய்த இந்த சூழலில் ஐயா கணேசப்பள்ளன் அவருடைய உயிர் தியாகம் எல்லோருக்கும் ஒரு புரிதலை உருவாக்க வேண்டும். நல்ல கௌரவ வீர எழுச்சி கொடுங்க. அவர்கள் எல்லாத்தையும் அவர்கள் எதற்காக இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக வீழ்த்தப்பட்டார் என்பதை மக்கள் ஒவ்வொருவரும் இளைஞர்களாக இருக்கட்டும், படித்தவர்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், சமூகத்தில் பிறந்த எவராக இருக்கட்டும், இந்த மண்ணில் எதற்காக அவர் வீழ்த்தப்பட்டார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை மக்களுக்கு கொண்டு சென்று இந்த மக்களை ஒருமுகப்படுத்தி மிகப்பெரிய ஒரு நல்வழி சூழலுக்கு இந்த மக்களை கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் எங்களுடைய நோக்கம். எல்லோரும் இணக்கமாக இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல, எங்களுக்கு யாரும் எதிரிகளும் கிடையாது என்ற ஒரு பண்பாட்டு சூழலில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எண்ணற்ற உயிர்கள் எங்களுடைய தலைவர்கள் இந்த மக்களுக்காக, தேவேந்திர குல வேளாளர்களுக்காக இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த சூழல்
இனிமேல் ஒருபோதும் இங்கு நடவக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் படித்தவர்கள், பண்பட்டவர்கள், அண்ணன் போன்ற பெரிய சிந்தனையாளர்களெல்லாம் இங்கே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்கு இந்த மக்களை ஒருமுகப்படுத்தி, அரசியல்படுத்தி, கல்வியிலும் பொருளாதாரத்திலும் மென்மேலும் உயர்த்துவதற்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று இந்த மண்ணில் நின்று நாங்கள் ஐயா கணேசபாண்டியன் மீது சத்தியம் செய்தும், அண்ணன் வெள்ளையன் மீது சத்தியம் செய்தும், ஐயா இங்கே முதலாக இந்த மக்களுக்காக உயிர் தியாகம் செய்த ஆசிரியர் பெருமகனார். ஆசிரியர் என்று சொன்னால் அவர்தான் முதல் கடவுள் என்று சொல்வார்கள். அந்த முதல் கடவுள் மீது ஆணையாக சொல்கிறோம், இந்த மக்களை நல்வழிப்படுத்தி எல்லோரும் நலம் பெற, எல்லோரும் ஒன்றாக வாழ்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் இங்கே வந்து அரசியல் செய்வதற்கோ, வெற்று அரசியல் செய்வதற்கோ, விளம்பர அரசியல் செய்வதற்கோ, பணத்திற்காகவோ, இல்லை மாற்று சமூகத்திற்கு நாங்கள் அடிபணிந்தோ, இல்லை அரசாங்கத்திற்கு நாங்கள் தலைகுனிந்தோ போவதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை. எங்கள் மக்களுக்காக தலைநிமிர்ந்து அவர்களை எல்லோரும் தலைநிமிர்ந்து வைத்து அவர்களை வழிநடத்தி செல்வதற்காக நாங்கள் இந்த இயக்கத்தில் இந்த நிலத்தில் பயணிக்கிறோம் என்பதை இந்த இடத்திலிருந்து சத்தியம் செய்து உறுதி செய்து கொள்கிறோம். மக்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம், மக்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி நாங்கள் எங்கள் உயிரும் இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சொல்வார்கள், ஒரு மண்டலத்தில் இல்லை பல வருடத்திற்கு 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மனிதனை இந்த இயற்கை கையூட்டாக கொடுக்கும் இந்த மக்களுக்கு. அவர்களை அதை பயன்படுத்தி பற்றி எழுந்து எல்லோரும் மேலே வர வேண்டும் என்று சொல்வார்கள். நாங்கள் படித்திருக்கிறோம். அதுபோல எங்களை போன்ற ஆட்களை இந்த மண்ணிற்கு மீண்டும் எங்களை கொடையாக கொடுத்திருக்கிறது. நீங்கள் பயன்படுத்தி எங்களை நீங்கள் தூக்கி பிடித்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தால்தான் இந்த மக்களுக்கு நாங்கள் சரியாக உறுதுணையாக நேர்மையாகவும் உண்மையாகவும் பயணிக்க முடியும் என்பதை கூறி இந்த மண்ணில் சத்தியம் செய்து இந்த பிள்ளைகள் இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்காகவும் எப்போதும் தலைநிமிர்ந்து நிற்போம், தலைநிமிர வைப்போம் என்று கூறி எல்லோருடைய ஆதரவோடும் நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஐயா கணேசபாண்டியனுடைய துணைவியாருக்கும், அண்ணன் வெள்ளையனருடைய துணையாருக்கும், பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு நல்ல முறையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளெல்லாம் நாங்கள் எடுப்போம் என்று இந்த இடத்தில் உறுதி கூறி அதற்கான வேலையை நாங்கள் தொடங்குவோம் என்று கூறி எங்களுக்கு வாய்ப்பளித்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.